கோமதிக்கு அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னு எல்லாரும் வந்து பார்க்க வந்திருக்கிறாங்க. அப்போ வந்து அப்பா வாக்கிங் போகலாமா அப்படின்னு கேட்டதும், இல்லைப்பா கோமதி கதிர் ரொம்ப நல்ல பையன், என்னை நல்லா பார்த்துக்கிட்டான், நீ அவனை ரொம்ப நல்லா வளர்த்துருக்கன்னு சொன்னது கோமதிக்கு அவ்வளவு சந்தோஷம். அதுக்கப்புறம் வாக்கிங் கூட்டு போகிறதுக்காக ராஜி கூட்டிகிட்டு வெளியில் வர்றாங்க. எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிச்சானா கொஞ்சம் பேருக்கு தெரியலைங்க. ஆனால் கதிரோட அப்பாவுக்கு தெரியும். வேகமாக வாக்கிங் கூட்டிகிட்டு வரும்போது வண்டியை நிப்பாட்டிட்டு பாண்டியன் சொல்கிறாரு, ராஜி நீ கொஞ்சம் உள்ளே போமா, அப்பாட்ட கொஞ்சம் பேசிட்டு நான் வரேன் அப்படின்னு சொன்னதும் சரிங்க மாமான்னு ராஜி உள்ளே போயிடுறாங்க. அப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் பதட்டப்படாமல் இருங்க சம்மந்தி அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு என்ன வியாதின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீங்கள் கொஞ்சம் உடம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணுன்னு பாண்டியன் சொன்னதும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுவார் ராஜியோட அப்பா. அது மட்டும் இல்லை, அதுக்கு சொல்லுவார், எல்லாமே கதிர் தான் பார்த்துக்கிட்டாரு, நீங்கள் ரொம்ப பையனை நல்லா வளர்த்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லுவார். நான் என்ன பாவம் செஞ்சனோ இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீங்கள் சீக்கிரம் நல்லா வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, லைட்டாக தடுமாறும்போது வேகமாக கையை பிடிச்சிடுறாரு. பயங்கரமாக ஷாக் ஆகிடுது ராஜியோட அப்பாவுக்கு. இந்த மூமெண்ட் ரொம்ப அழகாக இருந்தது. 2 பேரும் நேருக்கு நேர் அமைதியாக பார்த்துக்கிறாங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப நன்றிங்க.